எப்படி நார் நாரா கிழிக்க முடியுமோ கிழிப்பாங்க அப்படிங்கிறது என்ன நியாயம்? ஒருத்தவங்க மீம்ஸ் போடுறாங்கங்கிறதுக்கோசரமும், ஒருத்தவங்க விமர்சிக்கிறாங்கறதுக்கோசரம் வந்து, அது நியாயம்ன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? மீம்ஸ் போடுறவனும், விமர்சிக்கிறவனுக்கும், அதாவது வேலை வெட்டிகள் கம்மியா இருந்தாலோ, இல்ல பேச எதுவும் இல்லாம இருந்தாலோ, இல்ல குடும்பத்தில எந்த பிரச்சனையும் இல்லாமலோ, இல்ல வருமானம் எக்கச்சக்கமா வந்தாலோ, அவன் என்ன இப்ப நாம எல்லாமா மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அவள இந்த இடத்த விட்டு அனுப்பிச்சா நான் போய் என் பொழப்ப பார்க்க நான் போயிடுவேன். உங்க பொழப்ப பார்க்க நீங்க போயிடுவீங்க. மீம்ஸ் போடுறவங்கள வச்சு பரவலா பேசப்படுதுன்னு நீங்க சொல்லக்கூடாது. இல்ல ஏன்னா மீம்ஸுங்கிறது எல்லாருமே போடுறது தான். ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஐடி விங் இருக்கு. அந்த ஐடி விங்ல எல்லாருமே வந்து மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அது வீடியோ மீம்ஸு, இமேஜ் மீம்ஸ்ன்னு எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் போட்டு நார் நாரா கிழிச்சிட்டு தான் இருக்காங்க. இது வந்து வெளிப்படையா தெரிஞ்ச ஐடி விங். இது இல்லாம அன்அஃபிஷியலா ஏகப்பட்ட பேர் வந்து இந்த கட்சிக்கு அவங்க வந்து சப்போர்ட்டரா இருக்கேன் அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு ஆப்போசிட் கட்சிய வந்து பேஷ் பண்றதுக்கும் சோசியல் மீடியாவ அவங்க யூஸ் பண்றாங்களா இல்லையா? அப்படி இருக்கும்போது அது எப்படி வந்து சீரியஸா எடுத்துக்காம இருக்க முடியும்? சார் 80% மக்கள் திருந்தணும். மக்கள் வந்து தன்னுடைய தலைவன் யார்? தன் தலைவன் எப்படி இருக்கணும்? இவன் சரியானவனா? அப்படின்னு முடிவு பண்றது தான் இன்றைய நாள். இந்த பாருங்க நானும் ஓட்டு போட்டு வந்திருக்கேன். இன்றைய நாள். இன்றைய நாள்ல நீ செய்ற மிகப்பெரிய தவறுகள், உன்ன 5 வருஷம் வச்சு செய்யும். வச்சு கொல்லும். இன்றைய நாள் சரியான வேலைய நீ செஞ்சியா? நீ போடுற நீ செலுத்தின வாக்குரிமைய சரியான இடத்துல செலுத்தினியா? இது இப்ப இன்னொன்னு வரேன். இப்போ இந்த வாட்டி தேர்தல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில ஒரு 50 கிராம தேர்தல புறக்கணிச்சிருக்காங்க. வேங்கை வயல் பிரச்சனை இன்னும் சால்வ் ஆவல அப்படின்னு சொல்லிட்டு வேங்கை வயல் மக்கள் வந்து தேர்தல புறக்கணிச்சிருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்தில 80,000 குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டில இந்த தேர்தல புறக்கணிச்சிருக்காங்க. இப்ப நான் சொன்ன டீட்டெயில் கம்மி தான். இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர் எங்க பிரச்சனை வந்து சால்வ் ஆகவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல புறக்கணிச்சிருக்காங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஓட்டு வந்து போடுறது தான் வந்து மக்களுடைய கடமை அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அவங்க ஓட்டு போட்டாலும் அவங்க பிரச்சனை மாறுறதில்ல. இந்த மாரி தேர்தல புறக்கணிக்கும்போதும் வந்து, "உனக்கு ஜனநாயக கடமை இல்ல" அப்படின்னு ஜனங்கள திருப்பி பார்த்து கேட்கிறீங்க. எல்லாத்துக்கும் ஜனங்கள இப்படியே காமிச்சுட்டு இருந்தா, எப்போ இந்த சைடு பாயிண்ட் அவுட்